ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபர்ம் அண்டர் ரேட்டிங்கோட தியரி பார்ட் அண்ட் ரிலேட்டட் ஒரு சம் தான் பார்க்க போகிறோம் இன் ரெடி அண்ட் மூர்த்தி புக். ஸோ ஃபர்ம் அண்டர் ரேட்டிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் where the underwriter or underwriters agree to buy a certain number of shares or debentures irrespective of the number of shares or debentures subscribed by the public. ஸோ பப்ளிக்கை இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த அண்டர்ரைட்டர் ஃபர்மோ ஆர் பர்டிகுலர் அண்டர்ரைட்டரோ நாங்கள் இந்த ஷேரை வாங்கிக்கிறோம், ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை ஆர் டிபென்ச்சர்ஸை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே டேக் ஓவர் பண்ணிப்பாங்க பிஃபோர் இஷ்யூங் டு தி பப்ளிக். அதாவது இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ 10,000 ஷேர்ஸ் கம்பெனி நான் இஷ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னா அண்டர் ரைட்டர் வந்து நான் கேரண்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி, நான் சேல் பண்ணி கொடுக்குறேன்னு கேரண்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஜென்ரல் பப்ளிக் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து உங்களோட ஷேரில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம், ஒரு பார்ட் ஆஃப் தி ஷேரை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங். ஸோ இந்த கேஸில் இப்போது 10,000 ஷேர்ஸ் வந்து ஜென்ரல் பப்ளிக்கு கம்பெனி இஷ்யூ பண்ண போகிறாங்க. இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே 2,000 ஷேர்ஸை வந்து அண்டர் ரைட்டர் நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் வந்து எங்களோட ஃபர்ம் நேமில், அதாவது ஃபர்ம் அண்டர் ரைட்டிங், அதாவது அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ பேலன்ஸில் வந்து ஒரு 3,000 ஷேர்ஸ் ஆர் 4,000 ஷேர்ஸ்க்கு வந்து நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம், நாங்கள் சேல் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 4,000 ஷேர்ஸ் ப்ளஸ் இவங்க டேக் ஓவர் பண்ண அந்த 2,000 ஷேர்ஸ், இது எல்லாத்துக்குமே யார் லைபிள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அண்டர்ரைட்டர்ஸ் தான் லைபிள். ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது, ட்ரீட்டட் ஆஸ் மார்க்ட் அண்ட் ட்ரீட்டட் ஆஸ் அன்மார்க்ட். அது என்னது அப்படின்னா, ஸோ இப்போ ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்னா அவங்க வந்து ஜென்ரல் பப்ளிக் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்தது தான் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங், கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்கை மார்க்ட் அப்ளிகேஷனாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன மாதிரி சம் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இதுவே ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்னு சொல்லி அவங்க டேக் ஓவர் பண்ண ஷேர்ஸை அன்மார்க்ட் அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா என்ன மாதிரி நம்ம சம் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் இஸ் when firm underwriting is treated as marked. அதாவது அவங்க எடுத்த ஷேர், இப்போ 10,000 ஷேர்ஸில் எனக்கு உங்களோட கம்பெனியோட ஷேர் ரொம்ப இஷ்டமாக இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2,000 ஷேர் எடுத்துக்கிறாங்க. அண்ட் தென் ஹி இஸ் கிவிங் கமிட்மெண்ட், அதாவது 4,000 ஷேர்ஸ் வந்து நான் சேல் பண்ணி கொடுக்குறேன்னு கேரண்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா இங்கே அந்த 4,000 ஷேர்ஸ்க்கு கேரண்டி கொடுக்கறது மார்க்டுன்னு, அதில் எவ்வளோ ஷேர் உள்ளே வந்திருக்கோ அவங்களோட நேமில் அதை மார்க்டுன்னு சொல்லுவோம். அந்த ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்னு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா மார்க்டுன்னு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலா கிராஸ் லைபிலிட்டி. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்கில், அதே ஃபார்முலா தான். கிராஸ் லைபிலிட்டி மைனஸ் மார்க் அப்ளிகேஷன், எக்ஸ்ட்ராவாக ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் வரும், லெஸ் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் அண்ட் தென் லெஸ் அன்மார்க் அப்ளிகேஷன். இதெல்லாம் லெஸ் பண்ணதுக்கப்புறமா இஃப் வி கெட் அ சர்ப்ளஸ் மீன்ஸ் வி நீட் டு டிவைட் இட் டு தி அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ அண்டர் ரைட்டர்ஸாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து எங்கே சர்ப்ளஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வி நீட் டு டிவைட் இட். அதுக்கு அடுத்தது we can find the net liability of the underwriter. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா firm underwriting again ஆட் பண்ணணும். ஃபைனலாக we get the total liability of the underwriter. ஸோ இதுவே வந்து சம்மில் பார்க்கலாம். This is also a Reddy and Murthy book sum. SS Limited issue 40,000 shares of ₹100 each at par. The entire issue was underwritten as follow. So 40,000 shares டோட்டலாக SS Limited என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் XYZ அப்படின்னா 3 underwriters are involving into a contract. So they are agreeing. X எவ்வளோ அக்ரி பண்ணுறாரு அப்படின்னா 24,000 shares வந்து நான் சேல் பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் தென் பர்சனலாக ஃபர்ம் அண்டர் ரைட்டிங், அதாவது எங்கள் கம்பெனியே நீங்கள் ஜென்ரல் பப்ளிக் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே we are taking 3,200 ஷேர்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்த 3,200 அப்படிங்கிறது we named it as firm underwriting, ஓகேங்களா? அதே மாதிரி 10,000 ஷேர்ஸ்க்கு வந்து சேல் பண்ணி கொடுக்குறேன்னு கேரண்டி கொடுக்குறாரு. அண்ட் தென் firm underwriting வந்து பர்சனலாக எவ்வளோ எடுத்துக்கிறாரு அப்படின்னா 4,000 ஷேர்ஸ் வந்து எடுத்துக்கிறாரு, அதாவது அவர் வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி Z 6,000 ஷேர்ஸ் கேரண்டி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் அதே மாதிரி 1,200 ஷேர்ஸ் வந்து நானே பர்சனலாக டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இந்த அண்டர் ரைட்டிங் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது பிஃபோர் இஷ்யூங் டு பப்ளிக் அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஷேர் எடுத்துப்பாங்க. இதனால் அன்சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல், சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷன்ஸோ கிளாஷஸோ வராது, ஓகேங்களா? ஸோ இதில் டோட்டல் அப்ளிகேஷன் இன்க்ளூடிங் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் வேர். ஸோ அதாவது ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் இன்க்ளூட் ஆகி இந்த 3,000, 4,000 அண்ட் 1,200 இது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணியும் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் அந்த கம்பெனி அந்த டைம் பீரியடில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி 28,400 ஷேர்ஸ் தே ரிசீவ். இதில் மார்க்ட் அப்ளிகேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸோட நேமில் 7,200 அண்ட் ஒய்யோட நேமில் 9,000 அண்ட் ஜெட்டோட நேமில் 3,200 ஷேர்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இதெல்லாம்
எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே என்னது, இவங்க எடுத்த ஃபர்ம் அண்டர் ரைட்டரில் எடுத்த ஷேர்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். அதுதான் அந்த டோட்டலாக 28,400 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. த அண்டர் ரைட்டிங் கான்ட்ராக்ட் ப்ரொவைட் தட் கிரெடிட் ஃபார் அன்மார்க்ட் அப்ளிகேஷன் டு be given to the underwriter in proportion to the share underwritten. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நெட் லைபிலிட்டி ஆஃப் தி அண்டர்ரைட்டர் அண்ட் கமிஷன் எவ்வளோ பே பண்ணுறாங்க, போத் ஃபார் அன்மார்க்ட் அப்ளிகேஷனாக இருந்தால் என்ன ஃபார்மேட்டில் போடுவோம் அப்படின்னும், அண்ட் தென் மார்க்ட் அப்ளிகேஷனாக என்ன ஃபார்மேட்னும். நம்ம மார்க்ட் அப்ளிகேஷனோட ஃபார்மேட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட் வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். ஸோ ஃபார்மேட்டில் என்ன, கிராஸ் லைபிலிட்டி லெஸ் மார்க்ட் அப்ளிகேஷன் லெஸ் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் லெஸ் அன்மார்க்ட் அப்ளிகேஷன் அண்ட் we need to less the surplus. We can get net liability of the underwriter and then add firm underwriting and we get the total liability of the underwriter. நமக்கு போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அன்மார்க்ட் அப்ளிகேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 28,400. இதில் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் வந்து அஷூரன்ஸ் கொடுத்தது 19,400. ஸோ அப்போ ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் மூலியமாக, அதாவது அவங்க டேக் ஓவர் பண்ணது, எக்ஸ் வந்து 3,200 அண்ட் ஒய் 4,000 அண்ட் ஜெட் வந்து 1,200 வந்து நாங்கள் எடுத்துக்கிறோன்னு பர்சனலாக சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா we can get the unmarked application எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அப்போ ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் அண்ட் தென் அவங்களோட நேமில் மார்க்ட் அப்ளிகேஷன் தாண்டி அன்மார்க்டாக வந்திருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 600. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ட்ரீட்டட் ஆஸ் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்கையும் என்னவா எடுத்துக்கிறோம், மார்க்ட் அப்ளிகேஷனாக எடுத்துக்கிறோம், கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கிராஸ் லைபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஒய் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாரு, 24,000 நான் சேல் பண்ணி கொடுக்குறேன்னு. அண்ட் எக்ஸ் வந்து 24,000, ஒய் 10,000 அண்ட் ஜெட் 6,000, டோட்டலாக 40,000 ஷேர்ஸு. இதில் லெஸ் மார்க்ட் அப்ளிகேஷன் அவங்கவுங்க நேமில் வந்ததை மைனஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தோன்னா பேலன்ஸ் கிடச்சிரும். ஸோ இங்கே கொஷனில் 7,200, 9,000 அண்ட் 3,200 மார்க்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களா, அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லெஸ் பண்ணியிருக்கோம். லெஸ் மார்க்ட் அப்ளிகேஷன் 7,000, 9,000 அண்ட் 3,200. இது பேலன்ஸ்க்கு அடுத்தது லெஸ் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங். ஸோ ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்கிறது என்னது, பர்சனலாக வந்து நான் எடுத்துக்கிறேன், பிஃபோர் ரிசீவிங் டு பப்ளிக் ஐ கேன் டேக் ஓவர் 3,200 ஷேர்ஸ்னு எக்ஸ் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஒய் 4,000 அண்ட் ஜெட் வந்து 1,200 எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அதுதான் என்னென்னு சொல்லுவோம், ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்னு சொல்லுவோம். we need to less. ஸோ லெஸ் பண்ணோம் அப்படின்னா we can get the answer. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் 13,600, ஒய் வந்து எக்ஸஸாகவே 3,000 வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து சேல் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜெட் 1,600. ஸோ இதை டோட்டல் காலத்தில் மென்ஷன் பண்ணிடும். ஸோ இந்த சர்ப்ளஸை we need to divide it given to the எக்ஸஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணி கொடுத்தாகணும் மற்ற அண்டர் ரேட்டர்ஸ்க்கு. ஸோ அப்போ எப்படி எக்ஸஸை வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி அன்மார்க்ட் அப்ளிகேஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லெஸ் பண்ணிடுறோம். ஸோ அன்மார்க்ட் அப்ளிகேஷனுங்கிறது எவ்வளோ, 600. ஸோ இந்த ஃபார்முலாவில் வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா அன்மார்க்ட் அப்ளிகேஷன் 600ன்னு. அதை ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்ப்ளஸை வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படி இருந்தாலும் ரெண்டு சர்ப்ளஸையும் we need to dispute to the remaining persons. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அன்மார்க்ட் அப்ளிகேஷனை 600 என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். எப்படி ரேஷியோவில் டிவைட் பண்ணோம். அப்போ எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 600 அன்மார்க்ட் அப்ளிகேஷனை டோட்டல் காலத்தில் we need to mention. ஸோ இந்த 600 XYZக்கு we need to divide. So in the ratio of 24:10:6. ஸோ அதுதான் அந்த ரேஷியோ அன்மார்க்ட் அப்ளிகேஷன். எப்படி லெஸ் பண்ணுவோம், 600 into 24 divided by 24 + 10 + 6ன்னு கேல்குலேட் பண்ணி எல்லாத்துக்குமே மைனஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இங்கே 150ங்கிற ஆன்சரும் எப்படி வந்திருக்குன்னா 600 into 10 divided by இந்த டோட்டல் 24 + 10 + 6. அதே மாதிரி தான் ஜெட்டுக்கும். ஓகேங்களா. மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா 600 டிவைட் பண்ணி கொடுத்துருப்போம், பேலன்ஸ் கிடச்சிருக்கும். எகெயின் வந்து நம்மளுக்கு இந்த சர்ப்ளஸ் ஆல்ரெடி 300 சர்ப்ளஸ் ஒயில், இங்கே ஒரு எக்ஸஸாக 150 கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா டிவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ டிவைட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நெட் லைபிலிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா we can get the total liability of the underwriter. ஸோ எக்ஸ் வந்து 13,920க்கு லைபிள் அண்ட் ஒய் வந்து 4,000 ஷேர்ஸ்க்கு லைபிள் அண்ட் ஜெட் வந்து 2,080 ஷேர்ஸ்க்கு லைபிள். ஓகேங்களா. இந்த சம்மில் இந்த சர்ப்ளஸை டிவைட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் கம்பேர் டு பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்.
ரைட்டிங். இது மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இங்கே எக்ஸஸாக இருக்கக்கூடிய அன்மார்க்ட் அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்ப்ளஸை டிவைட் பண்ணி கொடுத்துட்றோம். அடுத்தது டோட்டலாக சர்ப்ளஸில் எங்கே வந்து எக்ஸஸாக இருக்கோ அதை வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அண்டர் ரைட்டருக்கு நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துட்றோம். அவ்வளோதான். ஓகேங்களா? கடைசியாக ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்கை ஆட் பண்ணோம் அப்படின்னா we can get the total underwriters liability எவ்வளோ அப்படிங்கிறது we can get. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீட்டட் ஆஸ் அன்மார்க்ட் அப்ளிகேஷனோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ட்ரீட்டட் ஆஸ் அன்மார்க்ட் அப்ளிகேஷன், அதாவது ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்கையும் அன்மார்க்டாக கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஃபார்ம்லானா கிராஸ் லைபிலிட்டி லெஸ் மார்க்ட் அப்ளிகேஷன் லெஸ் அன்மார்க்ட் அப்ளிகேஷன் இன்க்ளூடிங் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங், அதோட பேலன்ஸ், அதுக்கு அடுத்தது சர்ப்ளஸ் ஆட் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ம் அண்டர் ரைட்டிங், அதுக்கு அடுத்தது லெஸ் அன்மார்க்ட் அப்ளிகேஷன் போட்டிருப்போம். இந்த ஃபார்மேட்டில் அன்மார்க்ட் அப்ளிகேஷன் இன்க்ளூடிங் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எகெயின் இந்த சம் பார்க்கலாம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது, அதாவது ட்ரீட்டட் ஆஸ் அன்மார்க்ட் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்கை வந்து அன்மார்க்டாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனது 28,400. இதில் மார்க்ட் அப்ளிகேஷன் எக்ஸோட ஒய்யோட அண்ட் ஜெட்டோட நேமில் வந்தது 19,400 ஷேர்ஸ். டோட்டலாக அன்மார்க்ட் அப்ளிகேஷன் எவ்வளோ அப்படின்னா அப்போ 9,000. எப்படிங்க மேம் அப்படின்னா ஸோ இந்த சம்மில் இந்த ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்கில் வந்த எக்ஸ்ஒய் அண்ட் ஜெட்டோடதை எடுத்துக்கவே இல்லை. ஒன்லி தே கேன் டேக் ஓவர் தி அப்ளிகேஷன். எதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எக்ஸில் வந்த 7,200, 9,000 அண்ட் ஜெட்டோட 3,200 மட்டும்தான் இந்த 28,400ல் மைனஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஆர் சீயிங் தி ஃபார்மேட் ஆஃப் அன்மார்க்ட் அப்ளிகேஷன். ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்கை வந்து எடுத்துக்கக்கூடாது, அன்மார்க்டாக கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ இப்போ கிராஸ் லைபிலிட்டி 24,000, 10,000 அண்ட் 6,000 டோட்டல் காலத்தில் டோட்டல் லெஸ் மார்க்ட் அப்ளிகேஷன் XYZல வந்து மார்க்ட் அப்ளிகேஷன் லெஸ் பண்ணணும். எகெயின் பேலன்ஸ் அன்மார்க்ட் அப்ளிகேஷன் இன்க்ளூடிங் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங். ஸோ அன்மார்க்ட் அப்ளிகேஷன் எவ்வளோ அப்படின்னா 9,000 அன்மார்க்ட் அப்ளிகேஷன். எப்படி பார்த்தோம் 9,000 அன்மார்க்ட்னு இங்கே கால்குலேட் பண்ணோம் இல்லையா? இந்த 9,000 we need to divide it in ratio. ஸோ 9,000 டிவைட் பண்ணுறோம் 24:10:6ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ டிவைட் பண்ணதுக்கப்புறமா we can get the balance amount. அந்த பேலன்ஸில் எக்ஸஸாக என்ன இருக்கோ அதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 அண்டர் ரைட்டருக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1,250 இருக்குது. ஸோ அந்த 1,250 என்ன ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா 24:6. ஓகேங்களா? இதனால் அப்படின்னா ஒய்யோட ஷேர் எக்ஸஸை தான் என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்க்கும் ஜெட்டுக்கும் நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம் சர்ப்ளஸை டிவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால தான் எக்ஸோடது 24,000 அண்ட் ஒய்யோடது 6,000னா 3 zeros கேன்சல் ஆகும். ஸோ அதனால் 24 into 6. ஓகேங்களா? ஸோ சர்ப்ளஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we can get the balance amount net liability of the underwriter. ஸோ இங்கே 3,200 and 4,000 and 1,200 பர்சனலாக நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிக்கிறோம் 3,000, 4,000 and 1,200 ஆட் பண்ணோன்னா we can get the total liability of X is 13,600 ஷேருக்கு இவர் தான் லைபிள் அண்ட் 4,000 ஷேர் ஃபார் ஒய் அண்ட் ஜெட்டுக்கு 2,400 ஷேருக்கு லைபிள். ஓகேங்களா? டோட்டல் லைபிலிட்டி எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே ரெண்டுத்துலேயுமே இந்த ஃபார்மேட் மட்டும்தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிறது இந்த சர்ப்ளஸில் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த ஷேரோ அந்த அண்டர் ரைட்டரை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு we need to divide it. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஷியோஸில் பிரித்து கொடுத்துடணும். அண்ட் ஃபைனலி we need to calculate the commission payable to the underwriter. எவ்வளோ வந்து கமிஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ என்னெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ லைபிளோ எதெல்லாம் அவங்க அஷூரன்ஸ் கொடுத்தாங்களோ அதெல்லாம் தான் அவங்களோட ஷேர்ஸ். அதுக்கு தான் we need to pay commission not for firm underwriting. ஓகேங்களா? அது வந்து அவங்க பர்சனலாக எடுத்துக்கிட்டது. ஸோ ஃபார் எக்ஸ் 24,000 அண்ட் ஃபார் ஒய் 10,000 அண்ட் ஃபார் செட் 6,000 டோட்டலாக அதுக்கு நம்ம கமிஷன் பே பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் தியரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமிஷன் இஸ் ஃபார் ஷேர்னா 2.5% அண்ட் ஃபார் டிபென்ச்சர் இஸ் 5%. ஸோ par value 10 rupees தான் கொஷனில் par value தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸ் 24,000 ஷேர்ஸ் இன்டூ par value of 10 rupees இன்டூ 2.5 calculate பண்ணோன்னா commission is 6,000 and for y is 10,000 shares means par value 10 into 2.5 na 2,500 y oda commission and for z 6,000 shares into 10 rupees into 2.5
the total commission for Y is 1500. ஸோ மொத்தமாக XYZக்கு அந்த கம்பெனி எவ்வளோ கமிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,000 கமிஷன் கொடுத்துருக்காங்கன்னு வைண்ட் அப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் டா. தேங்க்யூ.